ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு கார்டன் விலாக் தாங்க பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி முன்னாடி ஷார்ட்ஸ்லேயே போட்டிருப்பேன் நம்ம மல்லிகைப்பூ செடி பற்றி. இன்றைக்கி அதோட கண்டினியூ விலாக் தாங்க பார்க்க போகிறோம். எப்போவுமே நாங்கள் ஈவினிங் ஒரு 4-5க்கெல்லாம் முட்டை இருக்கும்போதே பறித்து கோர்த்து வச்சுருவாங்க. நேற்று பாப்பாவை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனதுனால எங்களால் பூ பறிக்க முடியல. நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். அப்புறம் மார்னிங்காக தான் நாங்கள் பறித்தோம். அதுக்குள்ளே பூவெல்லாம் நல்லா மலர்ந்து பூத்துருச்சுங்க. சரி அதை இன்றைக்கி பறித்து நம்ம கோர்த்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நான் பறிச்சிட்ருக்கேன். நீங்களே பாருங்கள் ஒவ்வொரு பூவும் எவ்வளோ பெருசாக அழகாக இருக்குது அப்படிங்கிறது. சூப்பராக இருக்குங்க. பூ பூத்துருக்கிறப்ப உங்களுக்கெல்லாம் லைவாக காட்டலாம் அப்படிங்கிறனால தாங்க இன்றைக்கி நான் இந்த விலாக் எடுத்துகிட்ருக்கேன். வாங்க இப்போ பூவெல்லாம் நம்ம பறிச்சிடலாம். பறிக்க பூ எங்கேருந்து வருதுன்னே தெரிலங்க. அங்கேயும் இங்கேயும் ஒளிஞ்சு நம்மக்கிட்ட விளையாட்டு காட்டிகிட்டு இருக்குதுங்க. நான் இங்கே இருக்கேன்னு. அவ்வளோ பூ இருக்குதுங்க, எக்கச்சக்கமான. இந்த செடியை பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வருதுங்க. நான் குட்டியாக இருக்கும்போது இந்த செடி வச்சதுங்க. ஒத்த செடியாக வச்சது தாங்க இன்றைக்கி இவ்வளோ பெரிய தோட்டமாக நமக்கு அமைஞ்சிருக்கு. எப்போவுமே சீசன்னு கிடையாதுங்க, எப்போவுமே இந்த செடியில் பூ இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சீசன் டைமில் கொஞ்சம் அதிகமாக ஒரு 6 முழம் 7 முழத்துக்கு வர அளவுக்கு பூ நிறைய பூக்குங்க. நாங்கள் டெய்லியும் ஸ்கூலுக்கு வச்சுட்டு போவோங்க, நானும் என் அக்காவும். எல்லார்ட்டையுமே என்கிட்டையும் சரி என் அக்காட்டையும் சரி கேட்காத ஆளே கிடையாது. எப்படி உங்கள் வீட்டில் மட்டும் இவ்வளோ பூ பூக்குதா, எங்கேருந்து வாங்குற, இப்படியெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். எனக்கும் நாளைக்கு பறிச்சுட்டு வா, நீ வைக்கிற பூ பார்த்தா எங்களுக்கும் ஆசையாக இருக்குது அப்படின்னு டீச்சர்ஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே கேட்பாங்க. இந்த பூச்செடியை கேட்காத ஆளே கிடையாது. என் ஊர்லேயே யாராவது எங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு யாராச்சும் வந்தாங்கன்னா அது முன்னாடி ஹைலைட்டாக காட்டுறது இந்த பூச்செடி தான். எல்லாருமே ஆச்சரியப்பட்டுட்டு தான் போவாங்க. என்னடா இது இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு. நெக்ஸ்ட் டே நாங்களும் பூ பறிச்சுட்டு போய் அவங்ககிட்ட கொடுப்போங்க. அவங்களும் ஹாப்பியாக வாங்கி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் டெய்லியும் கூட கேட்பாங்க. நாங்களும் டெய்லியும் கொண்டு போய் கொடுத்துட்ருப்போம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் கொடுப்போம். எங்கள் ஊர்லேயே நிறைய பேர் இந்த செடியை எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த செடி ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் எந்த ஒரு பராமரிப்புமே பண்ணல. என் அக்காவுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, எனக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்ச நாளாக யாரும் இதை ஒன்றும் கவனிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பராமரிப்பு இல்லாமல் இருந்துச்சு, தண்ணி ஊற்றாமல். இருந்தாலுமே அந்த செடி வாடாமல் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் இப்போயும் பச்சை பசேல்னு அழகாக இருக்குது. ஒரு பூச்சியெல்லாம் பாருங்களேன், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அழகாக இருக்குது. ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு இலையும் அவ்வளோ செழிப்பாக க்ரீன் கலரில் செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த பூவையெல்லாம் கோர்த்தா எத்தனை முழம் வரும்னு தெரிலங்க. கோர்த்துட்டு எத்தனை முழம் வருதுன்னு நான் ஃபைனலாக சொல்கிறேங்க. இந்த பூவையெல்லாம் பறித்து முடிக்கவே கிட்டத்தட்ட 1/2 hour ஆயிடுச்சுங்க. இதில் வர என் பொண்ணு இது பார்த்தது ஒரே குஷி. எப்போவுமே மார்னிங் நான் பூ பறிக்கும்போது பாப்பாவையும் அழைச்சிட்டு வந்துடுவேங்க. மார்னிங் எழுந்திரிச்சோன்னே இந்த பூவெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்குங்க. எப்போவுமே நான் காலைல எழுந்திரிச்சோன்னே எங்கேயும் போக மாட்டேங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தாங்க வருவேன். இங்கே இருக்கிற மொட்டு, அப்புறம் நான் வச்சுருக்கிற செடி, இதையெல்லாம் பார்த்தாலே எனக்கு ஒரு ஹாப்பியாக அந்த டே ஃபுல்லாக எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு தோட்டம் வளர்க்குறது அப்புறம் மல்லிகைப்பூ பிடிச்சிக்கிறவங்கெல்லாம் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் யார் யார் வீட்டில் மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதை கண்டுபிடிச்சி என்னால் பறிக்கவே முடியலைங்க. ஏன்னா 1-2 இருந்தால் ஈஸியாக பறிச்சிடலாம். இவ்வளோ பூ இருக்குது, புதருக்குள்ளையெல்லாம் இருக்குது. எப்படி பறிக்கிறது, எல்லாம் ஒவ்வொன்றும் கண்டுபிடிச்சி பறிக்கிறதுக்குள்ளே எனக்கே போதும்தான் ஆயிடுதுங்க. அவ்வளோ பூ இருக்குதுங்க நம்மக்கிட்ட. ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஐடியா இருக்குதுங்க. இது மொட்டை இருக்கும்போது பறிச்சுட்டு போய் சேல்ஸுக்கு கொடுத்துர்லாமான்னு ஒரு பிளானில் இருக்கேன். அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நம்ம பண்ணிடலாம். நம்மளே வச்சுக்கலாமா இல்லை சேல்ஸ் கொடுக்கலாமாங்கிறத நீங்களே சொல்லுங்கள். ஒவ்வொரு செடியும் என்னோடய ஹைட்டுக்கு என்னை விடவே ஹைட்டாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஹைட்டாக இருக்குங்க. பாருங்கள், எனக்கு சுத்தமாக எட்டவே இல்லை. இருந்தாலும் ட்ரை பண்ணி பறிச்சிட்ருக்கேன். இனிமேல் நம்ம சேனலில் லாங் வீடியோஸ் எல்லாம் நிறைய வருங்க. கார்டன் பற்றின வீடியோஸும் வரும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற லைக்கும் கமெண்ட்டும் தாங்க எனக்கு இன்னும் மோட்டிவேஷன் கொடுக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான ஆள்னு கொடுத்துருங்க. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நானும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். எங்கள் லட்சியம் உங்கள் கையில். இந்த மல்லிகைப்பூவிலே அது கிட்டத்தட்ட நிறைய வகையான மல்லிகைப்பூலாம் இருக்குதுங்க. என் வீட்டில் இருக்கிறது 5 அடுக்கு மல்லிகைப்பூ, அப்புறம் 3 அடுக்கு மல்லிகைப்பூ இருக்குதுங்க. 5 அடுக்கு பூவெல்லாம் சொல்லவே வேணாம்.
ஒரு ஒயிட் ரோஸ் எவ்வளோ எந்த சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் இருக்குங்க. நீங்கள் 2 பூ வச்சாலே நிறைய பூ வச்ச மாதிரி இருக்குங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள், இதுதான் நம்மளோட 5 அடுக்கு மல்லி. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு குட்டியாக இருக்குது, நேரில் பார்த்தா தெரியும். ரொம்ப நல்லா பெருசாக இருக்குங்க பூவு. இப்போ நம்ம பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம வந்துட்டு பூவெல்லாம் நம்ம கோர்க்க போகிறோம். ஏன்னா அது மலர்ந்து இருக்கிறனால நம்மளால் வந்து கட்ட முடியாது. நம்ம அதனால் ஊசி வச்சுட்டு கோர்க்க தான் போகிறோம். பூவை பறிக்கிறதுக்கே 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை கோர்க்கிறதுக்கு இனி எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரில. அது வேறு கையில் வர நம்ம கோர்க்க போகிறோம். சரி கோர்ப்போம். கோர்த்துட்டு அது எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கலாங்க. ஒரு சில பூவெல்லாம் பார்த்திங்கன்னா காம்பு ரொம்ப குட்டியாக இருக்குங்க. கோர்க்கதாக இருந்தாலும் சரி, கட்டுறதா இருந்தாலும் சரி ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அது ஒரு பெரிய சேலஞ்சாகவே எடுத்துகிட்டு கட்டணும். ஆனால் இந்த பூ பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாதுங்க. காம்பெல்லாம் நல்லா பெருசாகவே இருக்குங்க. நீங்கள் கோர்க்கதாக இருந்தாலும் கோர்த்துக்கலாம், கட்டுறதா இருந்தாலும் ஈஸியாக கட்டிக்கலாங்க. ஆனால் கட்டுறதா இருந்தால் கொஞ்சம் மொட்டாக இருக்கும்போது நம்ம கட்டிக்கிட்டால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பூத்துருச்சுன்னா கட்ட முடியாதுங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாங்கள் எப்போவும் கட்டுவோம். அது மொட்டை பறிக்கும் போதே நாங்கள் கட்டி வச்சுருவோம். இன்றைக்கி பூத்ததுனால நம்மளால் கட்ட முடியலைங்க. அதனால தான் ஊசியில் வச்சுட்டு இப்போ நம்ம கோர்த்துட்ருக்கோம். இப்போ நாங்கள் பாதி பூ கோர்த்துட்டோம். ஆனால் கையெல்லாம் வலிக்குது. ஊசி வேறு ரொம்ப குட்டியாக இருக்கிறனால என்னால் பிடிக்க கூட முடியலைங்க. ரொம்ப கை வலிக்குது. சின்ன கொஞ்சம் இருக்குது, அதையும் கோர்த்துக்கலாங்க. இது வரை இப்போவே இவ்வளோ லென்த்து வந்துருச்சு, நீங்களே பாருங்கள். மீதி இருக்கிற பூவையும் நம்ம கோர்த்துட்டு வந்துடலாங்க. இந்த பூவையெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. சரி, இதை பார்க்குற நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ அன்றைக்கி உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ எடுத்திருக்கேன். நான் கடையில் கொண்டு போய் சேல்ஸுக்கே கொடுத்துடலாம் போல், அவ்வளோ பூ இருக்குதுங்க நம்ம செடியில். இது பார்த்தா எனக்கே கண்ணு பட்டுருங்க. பூச்செடிக்கெல்லாம் சுற்றி போட வேண்டிய நிலமை வந்துடும் நினைக்கிறேன். இந்த ஃப்ளவரையெல்லாம் நம்மளே வச்சுக்கலாமா, இல்லை மொட்டை இருக்கும்போது பறித்து சேல்ஸுக்கு கொடுத்துர்லாமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த பூவையெல்லாம் பறித்து சும்மா நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு கடையை போட்டு உட்காந்தா கூட நல்ல லாபம் வருங்க நமக்கு. இப்போ நாங்கள் ஓரளவுக்கு இருக்கிற பூவெல்லாம் கோர்த்தாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் பூ இருக்குது, அதையும் நம்ம கோர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஃபினிஷ் ஆயிருங்க. இந்த பூவையே இப்போ நம்ம 3 பார்ட்டாக கோர்க்க போகிறோம். இப்போ நான் கோர்க்கிறது ஒன்று, அடுத்தது என் குட்டி பொண்ணுக்கு ஒன்று, அடுத்தது என் அம்மாவுக்கு கொஞ்சம் கொடுக்கலான்னு என் அம்மாவுக்கு கொஞ்சம் கோர்க்க போகிறேன். இதை இப்போ நம்ம கோர்த்து முடிச்சிட்டோங்க. அடுத்தது வந்து பாப்பாவுக்கு கொஞ்சமாக நம்ம கோர்த்துக்கலாம். எப்போவுமே பாப்பாவுக்குன்னு கொஞ்சம் தனியாக எடுத்து நான் கோர்த்து வச்சு விட்ருவேங்க. அவள் இப்போ தூங்கிட்டுருக்கா. அவள் எந்திரிச்சதமா குளிக்க வச்சுட்டு தலையை சீவி பாப்பாவுக்கு பூவை கொஞ்சம் வச்சு விட்ருலாங்க. இப்போ நம்ம எல்லா பூவையும் கோர்த்து முடிச்சாச்சுங்க. பாருங்கள் மொத்தம் எத்தனை முழம் பூ வருது அப்படின்ட்டு. 1 2 3 கிட்டத்தட்ட 4 முழம் மாதிரி இதில் வந்துருச்சுங்க. இதுலேயும் மீதி பூ நான் 2 பார்ட்டை வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துருந்தா 5 6 வந்திருக்குங்க. 6 முழம் கண்டிப்பாக வந்திருக்கும். ஒவ்வொரு பூவும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக அழகாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குங்க. நம்ம ஊசியில் கோர்த்ததுலேயே நம்மளுக்கு 6 முழம் பூ வந்துருச்சு. இதில் கையில் கட்டியிருந்தா 8 முழம் கிட்ட வந்திருக்கும் போல். இந்த மல்லிகைப்பூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஒயிட் ஹார்ட் போட்டுருங்க. எவ்வளோ பேருக்கு பிடிக்குதுன்னு பார்க்குறேன்னா. இது வந்துட்டு பாப்பாக்காண்டி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம கோர்த்து வச்சுருக்கிற எல்லா மல்லிகைப்பூ சேர்த்து ஒரு ஸ்லோமோ போட்டுடலாம் வாங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. பார்க்கவே செம்ம அட்ராக்டிவாக இருக்குல்லங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் நல்லா தான் கோர்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ தலையில் வச்சா எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. நம்ம முடிய விடவே பூ நல்லா லென்த்தாக இருக்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம போடுற வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.